ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சோதரம் 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 சோதரம். பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவாயிரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. தகப்பனே உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோதரம்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா சோதரம்பா சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோதரம்பா சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நாங்க நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே அப்பா, ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க வாங்கப்பா. ஆவியானவரே எங்க மாமிசம் பலவீனம் உள்ளது தகப்பனே. ஆவியானவரே எங்க ஆவியோ உற்சாகம் உள்ளது. எங்க பலவீனத்தை எல்லாத்தையும் நீங்க எடுத்து போட்டுருங்கப்பா. ஆவியானவரே அப்பா, ஆவியில ஜெபிக்கிற அனுபவத்தை நீங்க தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா, மாமிசம் ஆவியோடு சேர்ந்து ஜெபிக்க தகப்பனே கிருபை செய்யுங்கப்பா. பலவீனத்தை ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே. ஆவியானவரே எடுத்து போடுங்க. நீங்க எடுத்து போட்டதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஷபல தரிக்கலந்தரே புஷரர தரிக்கலதேரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷபலதரி கலதரை கலதரபு ஷபரபரபிரி கலதரபா. ஆவியானவரே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் இடத்துலயும் தகப்பனே அப்பா அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும்ப்பா. ஆவியானவரே பிரத்யட்சமாக நீங்களே வந்து அப்பா அவங்களோட பேசுங்கப்பா தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஷபாலா தரி கலதெரபோ ஷடர தரி கலதெரபா துதிரி கலந்தரேபோ ஷகார தரி கலதெரபா. ஆவியானவரே ஷபாலா தரி கலந்தரேபோ ஷரர தரி கலதெரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நாங்க ஜெபிக்கும் போது ஆவியானவரே பாடும் போது அப்பா அந்நிய பாஷைகள் பேசும்போது தகப்பனே ஆவியானவரே நீங்களே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா சோதரம் நீங்களே பேசுங்க. நீங்களே அப்பா பாட்டை பாட வைங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களால எதுவுமே முடியாதுப்பா. ஆவியானவரே உம்மால் எல்லாம் கூடும்பா. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே. ஆவியானவரே அப்பா உதவி செய்யுங்க தகப்பனே உதவி செய்யுங்க. கூட இருங்கப்பா. அப்பா துரிபி சிதிரி கலந்தரபு ஷபலதரி கலதரபா. தகப்பன் ஆவியானவரே எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் எங்களுக்கு தகப்பனே. இன்னைக்கு அப்பா எங்க இருதயத்துல தகப்பனே என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதையே ஜெபமாக ஏறெடுக்க தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே எங்க இருதயத்துல இருக்கிறத காட்டியும் தகப்பனே எங்க இருதயத்துல இருக்கிறதுல உங்க இருதயத்துல இருக்கிறதாக இருக்கணும்ப்பா. ஆவியானவரே எங்களுடைய சுய விருப்பமோ அப்பா சுய ஜெபமோ இல்லாதபடிக்கு அப்பா நீங்க எந்தெந்த காரியத்துக்காக எங்களை ஜெபிக்க வைக்கிறீங்களோ அப்பா உம்முடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா ஆராதிக்க அப்பா சோத்திர தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ராஜர் ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கப்பா ஆளுகை செய்யுங்க. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்
வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆமென், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பின்னாடை அணிந்து ஆராதிப்பேன், குர்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குர்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆமென், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆமென் தகப்பனே,
உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி. அப்பா பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே, அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் சோதரம் சோதரம். ஆவியிலே ஆராதிக்க அப்பா உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. லிதிரி கலந்தரபோ ஷபரபரதிரி கலதெரபா. அவியானவரே அப்பா ரபலதரி கலந்தரபோ ஷரரதரி கலதெரபா. லிதிரி கலந்தரப ஷபரபரதரி கலதெரபா. லிதிரி கலந்தரபோ ஷபலபலதிரி கலதெரபா. அவியானவரே எங்களுடைய பலவீனத்துல தகப்பட உம்முடைய பலன் பூரணமாய் இருக்குன்னு சொன்ன கர்த்தர் தகப்படே. உம்முடைய பலத்தினால ஆவியானவரே அப்பா இடை கட்டி தகப்படே எங்களை ஆராதிக்க வைங்க, எங்களை ஜெபிக்க வைக்க. ஆவியானவரே அப்பா பாலாதிரி கலந்தரபோ ஷபாலாதரி கலதெரபா. அவியானவரே அப்பா அந்த காலை வேலையில எங்களோட பேசுங்கப்பா. அவியானவரே அப்பா ரபா லிதிரி கலந்தரே போ ஷரரதரி கலதெரபா. அவியானவரே அப்பா லதரி கலந்தரபோ ஷபரபரதரி கலதெரபா. அவியானவரே அப்பா லபலதரி கலதரபோ ஷபரபரபரபரதரி கலதெரபா. லிதிரி கலந்தரபோ ஷபரபரபரபரதரி கலதெரபா. அவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே என்ன நடந்தாலும் ஆவியானவரே எது எங்களுக்கு நேரிட்டாலும் தகப்பனே உங்களை ஸ்தோத்திரத்தோடு ஆவியானவரே அப்பா நாங்கள் வேண்டுதல் செய்யணும். ஆவியானவரே சோத்திரத்தோடு ஆராதிக்கணும். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. தாவீது எந்த சூழ்நிலையிலையும் தகப்பனே சங்கீதம் பாடல் பாடுனாங்கப்பா. அதனாலதான் தகப்பனே ஆவியானவரே அப்பா இத்தனை வருஷங்கள் ஆயும் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே தாவீதின் சங்கீதத்துக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா எல்லாரும் உலகமே தகப்பனே பாடுறாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே தாழ்வானாலும் ஆவியானவரே உயர்வானாலும் ஆவியானவரே அப்பா வனாந்திரத்திலும் தகப்பனே அரண்மனையிலையும் எல்லா இடத்திலையும் தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்கப்பா தாவீது. அதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க நல்லா இருக்கும் போது மட்டும் நாங்க ஆராதனையை ஏறெடுக்க கூடாதுப்பா. ஆவியானவரே எங்க தாழ்விலும் உயர்விலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா என் வனாந்திரமான சூழ்நிலையிலையும் தகப்பனே ஆவியானவரே அப்பா உம்மை நோக்கி நாங்க ஜெபிக்க, அப்பா உம்மை நோக்கி நாங்க ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்த தகப்பனே சங்கீதங்களாக ஆவியானவரே அப்பா பாடல்களை நாங்க எடுக்கணும்ப்பா. ஆவியானவரே சோர்வு தகப்பனே எங்களை முடக்கி விட கூடாதுப்பா. பலவீனம் எங்களை முடக்கி விட கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே எல்லா சூழ்நிலையிலையும் ஆவியானவரே சந்தோஷத்தோடு நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா சூழ்நிலைகள் எங்களை அழுகைக்கு கொண்டு போகலாம். ஆனா என் தேவ சமூகத்துல வரும்போது டாடி ஆவியானவரே அப்பா சந்தோஷத்தோடு தான் நாங்க வரோம் அப்பா. அப்பா எங்களை எலும்ப பண்ணுவீங்க டாடி. ஆவியானவரே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆவியானவரே ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடு ஜெபங்களை ஏறெடுக்க சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. பலதுடி கலந்தரே போ ஷக்கலதரிபா. லுதிரி கலந்தரே போ ஷக்கலதரி கலதெரபா. லுதிரி கலந்தரே போ ஷக்கரதரி கலதெரபா. லுதிரி கலந்தரேபா. லுதிரி கலந்தர போ ஷக்கலதரிபு. லுதிரி கலந்தரே போ ஷரரதரி கலதெரபோ. லிதிரி கலந்தர போ ஷபரபரதரி கலதெரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா எங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள தகப்பனே குறைவு ஆவியானவரே நீங்க பார்க்கிறீங்களோ அப்பா எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் குறைவா இருக்கோ ஏசப்பா இந்த காலை வேளையில நாங்க ஆவியானவரே ஒரு மனமாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க குறைவுகளை எல்லாம் தகப்பனே நிறைவாய் மாற்றுங்க. எங்க குறைகளையும் தகப்பனே எங்களை சீர்படுத்தி ஆவியானவரே அப்பா நீங்க மாற்றுங்கப்பா. குறைகளையும் தகப்பனை மாற்றுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் டாடி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே குறைவுகள் எங்களிடத்துல இருக்கும்போது உன்னிடத்துல என்ன இருக்கு அதை கொண்டு வா, அதை வச்சுதான் நிறைவாய் மாற்ற முடியும்னு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே எங்களிடத்துல உள்ளது ஆவியானவரே அப்பா நாங்கள் உம்மிடத்துல அறிக்கையிட தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. அப்பா சாரிபாத் விதவை வீட்டுல எலியா போகும்போது ஆவியானவரே உன்னிடத்துல என்ன இருக்கு அதுல எனக்கு கொஞ்சம் அப்பத்தை தான்னு சொல்லும் போது தகப்பனே கீழ்படிஞ்சாங்களப்பா. அப்பா கீழ்படிஞ்சதுனால
ஆவியானவரே பஞ்ச காலம் முழுவதும் தகப்பனே அவங்க வீட்டுல தகப்பனே என்ன குறையல மாவு குறையலன்னு வாசிக்கிறோமேப்பா. அதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா எலிசாவும் தகப்பனே அப்பா அந்த தீர்க்கதரிசி மனைவி வரும்போது டாடி ஆவியானவரே உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்கும்போது என்னிடத்துல ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குன்னு சொன்னாங்கப்பா. அந்த எண்ணெயை கொண்டு தகப்பனே பூரணப்படுத்தினவர் பஞ்ச காலம் முழுவதும் கடன் எல்லாம் அடைக்க வச்சீங்கப்பா. தகப்பனே அப்பா 5 அப்பா 2 மீனை தகப்பனே ஆவியானவர் ஒரு சிறுவன் உங்களிடத்துல என்ன இருக்கு என்னட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது 5 அப்பா 2 மீனை கொண்டு வந்ததுனால 5000 புருஷர்களுக்கும் தகப்பனே அங்குள்ள எல்லாத்துக்கும் போஜனத்தை அழிச்சு அப்பா மீதம் எடுக்க வச்சீங்களே தகப்பனே. ஆவியானவரே வேதத்துல எல்லா இடத்துலயும் உன்னிடத்துல என்ன இருக்கு அதை கொண்டு வா அப்படின்னு ஆவியானவரே நீங்க சொல்றீங்கப்பா. ஆவியானவரே எங்களிடத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க ஆவியானவரே எங்களிடத்துல இருக்கிறத உங்களுடைய கரத்துல கொடுக்கணும்ப்பா. எதை நீங்க கேக்குறீங்களோ தகப்பனே ஆவியானவரே அப்பா 5 அப்பா 2 மீனை பெருக செஞ்சேன்னா போஜனத்தை தான்ப்பா நீங்க கொடுத்தீங்க. மாவை கொடுக்கும்போது அப்பா ரொட்டி இது சாப்பிடறதுக்குரிய காரியத்தை தான் கொடுத்தீங்க. எண்ணெய் கொடுக்கும்போது எண்ணெயை வச்சுதான் அந்த கடன் பிரச்சனைகளை இது பண்ணீங்க தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே எங்க பிரச்சனைகள் எங்க குறைவுகள் இருந்துச்சுன்னா தகப்பனே ஆவியானவரே சில நேரத்துல எங்க நேரத்தை நீங்க கேட்பீங்கப்பா. நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு தகப்பனே ஆவியானவரே நாங்க இருப்போம். அப்பா நேரம் இல்லாத சூழ்நிலையில நாங்க உங்களுக்கு நேரம் ஒதுக்கும் போதுதான் அந்த ஆவியானவரே அந்த காரியங்கள் அப்பா கைகூடி வரும்பா. அப்பா எங்களுக்கு நேரம் இல்ல ஆனா நாங்க காணிக்க போட்டுறோம்னு மாத்தி இது பண்ணோம்னா ஆவியானவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எதை நாங்க கொடுக்குறோமோ அதை தான் எங்களுக்கு நீங்க அறுவடை பண்ணுவீங்க அப்பா. அப்பா அறுவடை செய்ய வைப்பீங்கப்பா. ஆவியானவரே எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க காணிக்க போட்டா எங்களுக்கு நேரம் கிடைக்காதுப்பா. வீட்டுல சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க காணிக்க போட்டோம்னா வீட்டுல சமாதானம் கிடைக்காது. ஆசீர்வாதம் கிடைக்கும்பா ஆனா சமாதானம் கிடைக்காதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே நாங்க எதுல குறைவா இருக்கிறோமோ அந்த காரியத்துல உம்மிடத்துல நாங்க கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா எங்களுக்கு படிப்பின் காரியத்துல ஞானம் இல்லாம இருந்துச்சுன்னா படிப்பு வரலன்னு உங்களிடத்துல ஜெபம் பண்ணோம்னா தகப்பனே ஆவியானவரே நாங்க வேத வாசிப்புல தகப்பனே அதிகமா இருக்கணும்பா. அப்பொழுது எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீங்க டாடி. அதை விட்டுட்டு தகப்பனே ஆவியானவரே நான் அது பண்றேன் இது பண்றேன்னு ஆவியானவரே தேவையில்லாத காரியத்துல நாங்க இது பண்ண கூடாதுப்பா. ஆவியானவரே எங்களுக்கு நீங்க அப்படியாப்பா இந்த காலை வேலையில போதிக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எந்த இதுல காரியத்துல குறைவு படுறோமோ அந்த காரியத்துல தகப்பனே நாங்க நிறைவாக தகப்பனே நாங்க கரெக்டா உம்மிடத்துல வரணும்பா. தகப்பனே பெஷாதாரி கலந்தரே போ ஷரரதரி கலதேரபா லிதிரி கலந்தரபோ ஷரரதரி கலதேரபா. ஆவியானவரே அப்பா ஆவியானவரே நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்திலையும் தகப்பனே நீங்க அழகா நேர்த்தியா ஆவியானவரே பைபிள்லயே சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க வேதத்தை படிக்காததுனாலதான் இந்த சத்தியங்கள்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டுதுப்பா. ஆவியானவரே பாலதிரிக்கல் அந்தரே போ ஷரரதரிக்கல் தெரபா ஆவியானவரே புரிதிரிக்கல் அந்தரே போ ஷரரதரிக்கல் தெரபா. இந்த காலை வேலையில தகப்பனே எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஆவியானவரே இன்னும் எங்க பிரச்சனைகள் சிலது முடிவடையலைன்னா ஆவியானவரே அப்பா தவறான ஜெபம் தவறான ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா காரியங்கள் ஆவியானவரே நாங்க செய்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே எதற்கு எந்தெந்த காரியத்தை நாங்க செய்யணும்னு முதல்ல தகப்பனே எல்லாவற்றுக்கும் தகப்பனே நான் போய் காணிக்க செலுத்திடுறேன் நான் போய் பொருத்தனை பண்ணிடுறேன்னு சொல்றாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே காணிக்கையிலும் பொருத்தனைகளும் நீங்க பிரியப்படுகிறவர் இல்லப்பா. கீழ்ப்படுகிறதுலதான் நீங்க பிரியப்படுகிறீங்கப்பா. ஆவியானவரே நீங்க எங்களுக்கு சொல்றத தகப்பனே நாங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. இந்த காலை வேலையில நாங்க ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே ஆதாமும் ஏவாள்கிட்டையும் நீங்க அப்பா எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு என்னப்பா எதிர்பார்த்தீங்க? கீழ்ப்படிதல் மட்டும்தான் எதிர்பார்த்தீங்கப்பா. ஆவியானவரே அப்பா அவங்க கேட்டிருந்தா தகப்பனே அந்த பழத்தை கூட நீங்க கொடுத்திருப்பீங்க தகப்பனே. ஆனா தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அவங்க கீழ்ப்படியாம போனதுனாலதான் தகப்பனே ஆவியானவரே இந்த கஷ்டங்கள் எல்லாம் தகப்பனே ஆவியானவரே நீங்க சொல்ற என்ன காரியமோ இந்த காலை வேலையில நாங்க கீழ்ப்படிஞ்சிடணும்ப்பா. இந்த காரியத்துல எனக்கு இதை செய்யன்னு சொல்லும் போது தகப்பனே நாங்க கீழ்ப்படிஞ்சு இல்ல உங்களுக்கு ஆவியானவரே அப்பா ஆலோசனை சொல்லிட்டு நாங்க வேற காரியத்தை செய்யறோம்ப்பா. ஆவியானவரே நீர் தான் ஆலோசனை கர்த்தர். ஆனா எங்க வாழ்க்கையில தகப்பனே அப்பா உம்முடைய ஆலோசனையை நாங்க நிறைவேற்றாம உம்முடைய ஆலோசனையின்படி நாங்க நடக்காம தகப்பனே ஆவியானவரே எங்களுடைய ஆலோசனையின்படி நாங்களே
முன்னாடியே எல்லா பிளானையும் திட்டமும் போட்டு வந்துட்டு உங்களுடைய சமூகத்துல ஏசப்பா இந்த காரியத்தெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கன்னு எங்களோட திட்டத்தை தகப்பனே உங்களிடத்துல நாங்க திணிக்கிறோம்ப்பா. அப்பா எங்களோட ஆலோசனை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு உங்களிடத்துல வரோம்ப்பா. ஆவியானவரே எப்போதும் உங்களுடைய சமூகத்துல டாடி ஆவியானவரே நாங்க பிளாங்கா வரணும் ஆவியானவரே. அப்பா ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை நாங்க ஆதியில உங்க மேல வச்சிருந்தோம்ப்பா. இத்தனை வருஷம் கழிச்சு தகப்பனே ஆவியானவரே இந்த அறிவு பெருத்ததா இல்ல எங்களுக்கு அப்பா தேவ ஞானத்தை கொண்டு நாங்க ஆவியானவரே எங்களை நாங்களை உயர்த்துக்கிட்டு தகப்பனே அப்பா உமக்கு நாங்க ஆலோசனை சொல்றோம்னா தயவா எங்களை மன்னிங்கப்பா. எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்துல ஒரு சின்ன பிள்ளை போல வந்து உக்காந்து நீங்க எங்களுக்கு என்ன சொல்றீங்களோ நாங்க அதை செய்யணும்ப்பா. தேவ ஆவியானவரே அப்பா நீங்க அப்படி உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஆலோசனை கர்த்தர் தகப்பனே இந்த காலை வேலையில ஆவியானவரே உன்னிடத்துல என்ன இருக்கு அதை கொண்டு வா, அதை கொண்டு நான் உன்னை பெருக செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே நீங்க அப்பா பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களிடத்துல பலவீனங்கள் இருந்துச்சுன்னா அந்த பலவீனத்தை உங்களுடைய கரத்துல நாங்க வைக்கிறோம்ப்பா. என்ன பலவீனமோ தகப்பனே அத பலவீனத்தை உங்களுடைய பலனை கொண்டு டாடி ஆவியானவரே எங்களை வழி நடத்த ஆவியானவரே நீங்க பிரியமா இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் நீங்க எங்களோட கூட இருங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே உமக்கு நன்றி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீங்க எங்களோட வர்றதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் தேவ ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. இயேசு கூட வருவான் எல்லாவித அற்புதம் செய்வான். இயேசு கூட வருவான் எல்லாவித அற்புதம் செய்வான். நோய்கள் பேய்கள் லோட்டிடுவார், நோய்கள் பேய்கள் லோட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். தந்தானே தந்தன தனானே, தந்தானே தந்தன தனானே, ஆமேன். தந்தானே தந்தன தனானே, தந்தானே தந்தன தனானே. கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், ஆமேன். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் லோட்டிடுவார், நோய்கள் பேய்கள் லோட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், ஆமே. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார்.
வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வார், நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். தகப்பனே, எல்லா விதமான அற்புதத்தை நீர் செய்வீங்கப்பா. ஆவியானவரே, நீங்க எங்களோட வாரீங்க, எங்க மூலமாகவும் நீங்க அற்புதம் செய்வீங்கப்பா. அப்பா, எங்களை கொண்டும் தகப்பனே அற்புதங்கள் நீங்க செய்வீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே அப்பா, உங்கள் அற்புதம் தகப்பனே ஆவியானவரே அப்பா நிகழ்த்துறதுக்கு அப்பா, இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு டாடி ஆவியானவரே, எங்களிடத்துல என்ன இருக்கு அதை கொண்டு நீங்க அற்புதம் செய்வீங்க தகப்பனே ஆவியானவரே. எங்களிடத்துல ஆவியானவரே அப்பா, முதலாவது நீங்க விசுவாசத்தை எதிர்பார்க்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா, ஏசப்பா, நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அப்பா நீங்க அற்புதம் செய்யும் போது நீ விசுவாசிக்கிறியா, நீ என்ன நம்புறியா, இத குணமாகணும் நம்புறியா, நீங்க முதல்ல ஒரு கேள்விதான்ப்பா கேக்குறீங்க தகப்பனே. அந்த இடத்துல டாடி ஆவியானவரே அப்பா, ஒருத்தர் விசுவாசம் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சுப்பா. ஆவியானவரே, திமிர்வாதக்காரன் அப்பா கொண்டு வரும்போது திமிர்வாதக்காரனுக்கு அப்பா விசுவாசம் இல்ல, ஆனா கொண்டு வந்த அந்த 4 பேரோட விசுவாசத்தை பார்த்து ஆவியானவரே அந்த திமிர்வாதக்காரனை நீங்க குணப்படுத்துனீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே ஆவியானவரே, ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க பாக்குறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே, பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருக்கிற அந்த நபர்கிட்ட தகப்பனே நீங்க பேசுறீங்க, நீ சுகமாக விரும்புறியான்னு கேக்குறீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா, அந்த நம்பிக்கை எங்கிட்ட எதிர்பார்க்கறீங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறோம், எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கிறோம், ஆனா தகப்பனே அப்பா, பர்டிகுலரா நீங்க விசுவாசம் இருக்கா, இந்த காரியத்துல விசுவாசம் இருக்கா அப்படின்னு ஆவியானவரே எங்கிட்ட கேக்குறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, விசுவாசம் இல்லாம நாங்க ஜெபிக்கிறோம்னு நாங்க கேட்டோம்னா, சில காரியத்துல தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம், ஆனா இது எப்படி நடக்கணும்ன்ற அவிசுவாச காரியம் தகப்பனே எங்களுக்குள்ள வந்திருக்குப்பா. இனிமே அது ஆவியானவரே அந்தபடி வராம இருக்க தகப்பனே ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. 100% தேவனே அப்பா, உம்முடைய அப்பா உங்க மேலையும் உம்முடைய நாமத்தின் மேலையும் நாங்க விசுவாசம் வச்சிருக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா, ஏசப்பா அப்பா, உங்களை நீங்க இருந்த ஊர்ல தகப்பனே ஆவியானவரே அப்பா, ஜனங்களை அவிசுவாசமாக இருந்ததுனால அங்க அற்புதம் செய்ய முடியாம போயிற்றுன்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா. தகப்பனே, எங்கள் இடத்துல எந்த காரியத்துல அப்பா அவிசுவாசமானது இருக்கோ தேவனே ஆவியானவரே அப்பா, நீங்க ஆவியானவரே அப்பா, சோத்திர தகப்பனே, அந்த அவிசுவாசமான காரியத்தை எடுத்து போடுங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்படுதுன்னு ஜோம் பண்றோம், ஆனா எப்படி அது ரட்சிக்கப்படும்னு எங்ககிட்ட கேள்வி இருந்துச்சுன்னா ஏசப்பா எடுத்து போட்டுருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா. ஆவியானவரே, இந்த அக்காங்க ஜெபிக்கும் போதெல்லாம் தகப்பனே ஆவியானவரே கணவன்மார்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனே ஆவியானவரே அவங்கள அப்பா அந்த பிரேயர் முடிஞ்ச பின்னாடியே அவங்க திட்டுறாங்கப்பா. ஆவியானவரே அப்பா, சோத்திர தகப்பனே ஆவியானவரே, இப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஜெபங்கள் எப்படிப்பா கேட்கப்படும். ஆவியானவரே அப்பா, சோத்திர தகப்பனே ஆவியானவரே, குடும்பங்களை ரட்சிப்பு ஆவியானவரே அப்பா எங்களுடைய வார்த்தையிலேயே தானப்பா இருக்கு. ஆவியானவரே அப்பா, கணவன் மனைவி அப்பா ரட்சிக்கணும்னா மனைவியை ஆசீர்வதிக்கணும்ப்பா, மனைவியை திட்டக்கூடாதுப்பா. மனைவி அப்பா கணவனா அப்பா ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னா அப்பா எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவரே அந்த கணவனை தகப்பனை இவங்க ஆசீர்வதிக்கணும். தகப்பனை வேதனை தரதா செய்வாங்க அப்பா, சண்டை வரதா செய்யும், ஆனா என் தேவன் இடத்துல வந்து அழுகிறனுப்பா. அப்பா அதை விட்டுட்டு இவங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த ரட்சிப்பு தகப்பனே ஆவியானவரே ரட்சிப்புக்கு வழி வகுக்காதுப்பா. ஆவியானவரே அப்பா, சோத்திரம் தகப்பனே அப்பா, பெற்றோர்கள் தகப்பனே ரட்சிக்கப்படணும் பிள்ளைங்க நிறைய ஜெபிப்பாங்கப்பா, ஆனா தகப்பனே ஆவியானவரே அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது நீ போய் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்னு அந்த பெற்றோர்கள் திட்டி தகப்பனே அதுவே அவங்க ரட்சிப்புக்கு ஆவியானவரே அப்பா, சோத்திரம் தகப்பனே அப்பா, வழி வகுக்காம போகுதுப்பா. தகப்பனே அப்பா, சோத்திரம் தகப்பனே, இந்த காலை வேலையில புரிதிரி கலந்தரேபு ஷக்கலதரிபு லிதிரி கலதரபா தகப்பனே ஆவியானவரே அப்பா, அவிசுவாசமான காரியத்தை எடுத்து போட்டு
ஆவியானவரே அப்பா, நீங்க எங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்வீங்க. எங்க குடும்பத்துல தகப்பனே ஆவியானவரே எல்லா விதமான அற்புதம் செய்வீங்க. அதற்கு ஏற்ற விசுவாசம் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுக்கு இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அதிகமா நாங்க பைபிள் படிக்கலாம், அதிகமா தேவ சமூகத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா அந்த தேவ சமூகத்தை விட்டுட்டு நாங்க வெளியில போகும்போது அவிசுவாசமான காரியங்கள் அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா எங்களுக்கு வரக்கூடாது. நாங்க ஒரு வார்த்தையில முடிச்சிடுறோம், நாங்களும் மனுஷன் தானே, நாங்களும் மனுஷி தானே, எங்களுக்கும் இப்படி சிந்தனை வரதானே செய்யணும் ஒரு வார்த்தையில முடிச்சிடுறோம்ப்பா. அப்பா அப்படி இருக்கும்போது அந்த எத்தனை நேரம் நாங்க உங்களுடைய ஜெப அறையில உட்கார்ந்துருந்தோமோ அது எல்லாமே வீணா போயிருதுப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, ஞானமா நாங்க வார்த்தைகளை பேச, ஞானமா தகப்பனே செயல்பட இந்த காலை வேளையில எங்களோட நீங்க பேசுறீங்கப்பா. ஆவியானவரே குடும்பத்துல ஞானமாய் நடந்து கொள்ள அப்பா நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய அப்பா நடக்கைகளை பார்த்து தகப்பனே எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஆவியானவரே அப்பா எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே நாங்க ஆவியானவரே அப்பா தவறான எடுத்துக்காட்டுக்கு நாங்க இருந்துடக்கூடாதுப்பா. ஏசப்பா ஆவியானவரே உங்க வணங்குற பிள்ளைங்கள் தகப்பனே உண்மை போல மாறணும்ப்பா. நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சீங்க. ஆவியானவரே அப்பா உங்க நேரம் வராம இருக்க போது தாயோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு காணாவூர் கல்யாணத்துல அற்புதங்கள் செஞ்சீங்கப்பா. ஆவியானவரே அப்பா கீழ்ப்படிதல உங்களிடத்துல இருந்து நாங்க கற்றுக்கிடணும்ப்பா. ஆவியானவரே பிள்ளைங்கள் எல்லாரும் கற்றுக்கிடணும். ஆவியானவரே தகப்பன் தாய்க்கு எப்படி தகப்பன் தாயையும் கனம் பண்ணணும்னு கற்றுக்கிடணும்ப்பா. சிலுவையில கடைசி வரைக்கும் தகப்பனே அப்பா தாயோட நீங்க இருந்தீங்கப்பா. ஆவியானவரே அப்பா அப்பா நீங்க கனம் கொடுத்ததுனாலதானே டாடி. அதே போல தாய் தகப்பனை எல்லா வயசுலயும் நாங்க கனம் பண்ணி அப்பா நாங்க இருக்கணும்ப்பா. எந்த சூழ்நிலையும் நாங்க அவங்கள விட்டுறக்கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க. உதவி செய்யப்படுற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசுற வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா இப்போதும் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க வருகிறோம்ப்பா. எங்க குடும்ப ரட்சிப்பு முக்கியம்ப்பா. ஆவியானவரே எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தது போல ஆவியானவரே எங்களுடைய அவிசுவாசம் எங்களுடைய குடும்ப ரட்சிப்பை தகப்பனே தடைப்பட்டு கொண்டு இருக்குன்னா அந்த அவிசுவாசத்தை ஆவியானவரை எடுத்து போடும்படிக்காக ஜெபிக்கிறோம். அபாரபலதிரி கலதரபோ ஷரரதரி கலதரபா எங்களுடைய வாக்குவாதங்கள் தகப்பனே எங்க அப்பா அம்மாட்டையோ இல்ல எங்க கணவன்மார்கிட்டயோ மனைவிமார்கிட்டயோ பிள்ளைகிட்டயோ எங்களுடைய வாக்குவாதங்கள் தகப்பனே குடும்ப ரட்சிப்புக்கு தடையா இருந்துச்சுன்னா அந்த காலை வேளையில எங்களை உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க மூலமா எந்த தடையும் இருக்கக்கூடாதுப்பா. நாங்க அவ்வளவு ஜெயிப்பிக்கிறோம் குடும்ப ரட்சிப்பு. ஆனா எங்க குடும்பத்துல நாங்களே ஆவியானவரே அப்பா மாதிரியாக இல்லாம இருந்தா அவங்க ரட்சிக்கப்பட அப்பா அவங்களுக்கு ஆவியானவரே முடியாதுப்பா. தகப்பனே எங்களை மாதிரியாக நீங்க வைங்க தகப்பனே. எங்க மூலமாக அப்பா ஏசப்பாவை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்கப்பா. ஆனா தகப்பனே நாங்க சபையில ஒரு மாதிரியும் எங்க வீட்டுல ஒரு மாதிரியும் இருக்கிறோம்ப்பா. இதனாலதான் தகப்பனே எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்கப்பா. ஆவியானவரே சபையில நாங்க எப்படி பயபக்தியோட உண்மை உத்தவமா நாங்க ஆராதிக்கிறோமோ வேதத்தை கவனிக்கிறோமோ வாசிக்கிறோமோ அதே போல தகப்பனே எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் நாங்க உண்மையா இருக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா இங்க சபையில தகப்பனே அப்பா எல்லாரோடய அன்பா பேசுறோம். ஆனா எங்க வீட்டுக்கு போனா நாங்க அன்பா பேச மாட்டோம்ப்பா. இதுவே ஆவியானவரே அப்பா எங்களுடைய குடும்ப ரட்சிப்புக்கு தடையா இருக்குப்பா. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் என் தகப்பன் ஆவியானவரே நீங்க மாற்றி போடும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒருவரையும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க அப்பா அந்த ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தாம இருந்துடக்கூடாதுப்பா. தகப்பனே ஆவியானவரை எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி உங்களுடைய வருகையில ஆவியானவரே குடும்பமாய் நாங்க எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமே ஆமேன். சங்கீதம் 33 அந்த மிச்சம் 10 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 33 13வது வசனம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தினால் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா,
அதன் தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமீன். இதுல 18ஆம் வசனம். சோ அவருக்கு நம்ம எப்போதுமே கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்க்கைய நடத்தினோம்னா எல்லாமே கரெக்டா போகும். எங்க நம்மளுக்கு எல்லாம் கைவிட்டு போகுது, இல்ல ஏதாச்சும் ஒரு காரியம் வருது அப்படின்னா நம்மளே நிதானிச்சு பார்த்திருந்தோம்னா அழகா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த காரியத்துல நீ எனக்கு பயப்படல, இந்த காரியத்துல நான் சொன்னதை நீ செய்யல, அதனாலதான் இந்த காரியம். அந்த நிதானிக்கிறது நம்மளுக்கு இதாகும். சோ ஆண்டவர் எப்பயுமே சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை கொண்டு நம்ம எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். அவருக்கு நம்ம பயப்படாத ஒரு காரணம் தான் நம்ம மரணத்துக்கு ஏதுவான காரியம் வரைக்கும் இழுத்துட்டு போகுது. சோ அழகா சொல்லியிருக்கு, தமக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோட கிருபைக்கு காத்திருக்கிறவங்க ஆன்மா கர்த்தர் கண்டிப்பா அந்த மரணத்துல இருந்து தப்பு வைப்பாராம். ஆத்மாவை மட்டும் இல்ல, நம்ம இந்த உலக பிரமாணமான காரியத்துல இருந்தும் கர்த்தர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னா, சில வேண்டுதல் கேட்கப்படல. அது யாரோடதுன்னா இன்னைக்கு பவுலோட வேண்டுதல். சவுல் பவுலா மாறிட்டாங்க. பவுல் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா சபைக்கும் லெட்டர்ஸ் எழுதின பைபிள்ல நிறைய நிருபங்கள் எழுதினது பவுல் தான். சோ அப்படி கொரிந்தியர் சபைக்கு எழுதினது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்துல பவுல் ஒரு வேண்டுதல் செய்யறாரு. ஆண்டவர்கிட்ட ஏசப்பாட்ட வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதல் நிறைவேறல. அது என்ன வேண்டுதல் அப்படின்னா, அன்றியும் 7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சோ இப்ப இந்த இதுல அழகா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனம் நீங்கி போடணும். ஏன்னா நிறைய ஊழியம் செய்யறாங்க. அப்படி இது பண்ணும்போது அந்த பலவீனத்து நிமித்தம் அவங்களுக்கு என்ன பலவீனம்ன்றது சொல்லல, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தா இருக்கு. ஏதோ ஒரு பலவீனம் அவங்களுக்கு இருந்திருக்கு. சோ அது குட்டும் சாத்தான்னா அது அப்போ அது அவங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு அந்த பலவீனம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா 8ஆம் வசனத்துல 3 தரம் தேவன் இடத்துல ஜெபம் பண்ணாங்களாம். சோ அப்படி 3 தரம் ஜெபம் பண்ணும் போது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் அது கேட்கப்படல. ஏன் கேட்கப்படலைன்னு பவுலே அங்க சொல்லியிருக்காங்க 7வது வசனத்துல. என்ன அப்படின்னா, நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. சில நேரத்துல நம்மளுக்கு ஒரு பலவீனம் ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். அது எதுக்குன்னா, இந்த பலவீனம் இருந்தாதான் நீ இந்த நிலைமையில இருக்கிற, இந்த நிலைமையில இருந்து நீ என்னை என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், இந்த நிலைமையில இருந்து நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலவீனங்களை ஆண்டவர் சரி செய்யாம இருப்பாரு கடைசி வரைக்கும். அதனாலதான் நிறைய பரிசுத்தவான்களுக்கு அந்த பலவீனம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கேன்சர் சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிச்சிருப்பாரு. ஏன் கர்த்தர் நினைச்சா அந்த கேன்சரை குணமாக்கலாம். கர்த்தர் நினைச்சா இந்த பவுல அழகா அந்த பலவீனத்தை எடுத்து போட்டாங்கன்னா இன்னும் அதிகமா செஞ்சிருந்திருப்பாங்க. சோ அப்படி நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, இந்த இதை நீங்க எனக்கு எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நிறைய நான் இதை காட்டியும் நிறைய ஊழியம் செய்வேன் லேசப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றல அப்படின்னா, ஒருவேளை அந்த வேண்டுதல் நிறைவேற்றினாரு அப்படின்னா நம்ம நம்ம மேன்மை நினைச்சிருவோம். நம்ம பெருமையில மேபி அந்த இதுக்கு அர்த்தம் அவர் பெருமையில பேச ஆரம்பிச்சிருவாரு. அதனாலதான் எனக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய
மேன்மையின் நிமித்தம். ஏன்னா அவ்வளோ பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு இவ்வளோ ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேன்மை அடைஞ்சு நான் என்னை உயர்த்திக்கிருவேன். அப்படி என்னை உயர்த்துறதுனால ஆண்டவரை விட்டு, ஏன்னா ஆண்டவர் பெருமையா தன்னை தற்பெருமை பேசுற யாருமே ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார், விரும்பவே மாட்டார். சோ அந்த நிலைமை வந்துரும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சுதான் எனக்கு இந்த முள்ள கொடுத்திருக்காரு. இல்ல, நீ இன்னும் என்னோட கரத்துலதான் இருக்கிற, நீ இன்னும் இந்த காரியத்தின் நிமித்தம் அவரை சார்ந்துதான் இருக்கணும். அப்போ பலவீனம் வர்றப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஏசப்பாவை கூப்பிட்டுருப்பாங்க. ஏசப்பா அந்த பலவீனம் இல்ல அப்படின்னா அந்த காரியத்துல ஏசப்பா, மத்த காரியத்துல இருந்தாலும் அந்த காரியத்துல ஏசப்பாவை மறக்கலாம். அதனாலதான் சில வேண்டுதல் நம்ம பலவீனத்தை குறிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணும்போது அந்த பலவீனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். சோ பலவீனம் வரும்போது நம்ம முடங்கி போய் வீட்டுல இல்லாதபடிக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, அழகா ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனத்தை தாங்குறதுக்கு என் கிருபை உன்கிட்ட இருக்கு. கண்டிப்பா அந்த பலவீனத்துல உன்னோட பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். குறைஞ்செல்லாம் இல்ல, பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பலவீனத்தை இருக்கும்போது நம்ம பலவீனத்தை வச்சு நம்ம ஆண்டவரோட ஊழியத்தை செய்யாமலோ இல்ல நிறைய ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம செய்யாம இருந்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலவீனத்தை நீ என்னட்ட ஜெபம் பண்ணு, நான் என்னோட பலனை தரேன். அந்த இடத்துல பலவீனத்தை எடுத்து போட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. அவருடைய பலனை தருவாரு. அந்த பலத்தை கொண்டு நம்ம காரியங்களை நடப்போம். அதுக்கு கர்த்தர் என்னோட கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. சோ பவுலுக்கு நியமிக்கப்பட்டது அந்த வேண்டுதல் நடக்கல அப்படின்னா அவன் பவுல் அவரை உயர்த்திக்கிருவாரு அப்படின்றதுனாலதான் அந்த வேண்டுதல் கேட்கப்படல. வேண்டுதல் கேட்கப்படலைனாலும் அதற்கு இன்னொரு சொல்யூஷன் அந்த ஆண்டவர் கொடுக்குறாரு. சோ சில நேரத்துல நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படல, ஏசப்பா ஏன் எனக்கு இந்த வேண்டுதல் கேட்கப்படல, நம்ம அப்படி அவர்கிட்ட கேட்கும் போது, உனக்கு இந்த காரியம் நடக்கல, ஆனா இதுக்கு பதிலா நான் இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. சோ இங்க பலவீனத்தை எடுத்து போடல, அதுக்கு பதிலா கர்த்தர் அவரோட பலனையே தராரு. சோ அப்ப நம்ம பலவீனமா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். எனக்கெல்லாம் அடிக்கடி முடியாம போகும்போது, ஏசப்பா இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க. ஏன்னா எடுத்து போட முடியாத மாதிரிதான் இருக்கும் சில பலவீனம். அந்த பலவீனத்துல ஏசப்பா இன்னைக்கு உங்களுடைய பலனை எனக்கு கொடுங்க, உங்களோட ஊழியத்தை செய்யறதுக்கோ உலக காரியங்கள் செய்யறதுக்கோ உங்களுடைய பலனை கொடுங்க. இந்த பலவீனம் இப்பதான் இருக்கும், அது போகாதுன்னு தெரியும். சோ அப்போ இந்த பலவீனத்துல உங்களுடைய பலனை எங்களுக்கு கொடுங்க, அதுல பூரணமா விளங்கணும், இந்த பலத்தை உங்களுடைய பலத்தை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம். சோ எப்பவுமே பலவீனத்தை எடுத்து போடுங்க ஏசப்பான்னு சொல்லும் போது அவர் அந்த வார்த்தையை தான் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும். சோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம பலவீனம் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், அந்த பலவீனத்தை என்னால எடுத்து போட மாட்டேன், எடுத்து போடுறதுக்கு பதிலா நான் என்னுடைய பலனையும் உனக்கு நான் தரேன், அந்த பலனை கொண்டு நீ என்ன காரியம் செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இது பண்ணுவோம். பலவீனங்களை எடுத்து போடலேன்னு அவர்கிட்ட அவர்கிட்ட முறுமுறுக்க வேண்டாம், அவரை குற்றப்படுத்த வேண்டாம். அந்த பலவீனத்திலையும் அவருடைய பலனை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா அதை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலவீனத்தை குறிச்சு பவுல் சொல்றாங்க, இந்த பலவீனத்தை குறிச்சு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன்னு சொல்றாங்க. சோ நான் ஏன் அப்படின்னா, இந்த பலவீனம் இல்லைன்னா அவரோட பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. சோ அந்த பலனை நமக்கு கிடைக்கணும்னா இந்த பலவீனம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். சோ கர்த்தர் இடத்துல இந்த காரியத்துல நம்ம ஒருவேளை நம்ம வேண்டுதல் செய்திருந்தோம், அந்த வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் நம்மளுக்கு சொல்லி நம்மளை தேற்றுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலும் தகப்பனே இந்த வார்த்தையை கொடுத்து தகப்பனே, சில நேரத்துல எங்க பலவீனங்கள் அப்பா ஏன் நீங்க எடுத்து போடல, ஏன் இந்த காரியத்தை தகப்பனே இந்த பலவீனம் நிமித்தம் நாங்க நிறைய காரியங்கள் செய்ய முடியாம போகுதேப்பான்னு உங்களை முறுமுறுத்திருக்கலாம், உங்களை நாங்க ஆவியானவரே கஷ்டப்படுத்தி இருக்கலாம், எங்க கேள்வியினால எங்களோட வார்த்தைகளினால உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம்ப்பா. நாங்க அப்பா நாங்க உட்கார்ந்து உங்களுடைய சமூகத்துல கேட்டிருந்தோம்னா இந்த பதில நாங்க பெற்றிருந்திருப்போம்ப்பா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என்னுடைய பலனை பூரணமா நான் விளங்க பண்ணுவேன்னு நீங்க சொல்லி இருந்திருப்பீங்கப்பா. அந்த உங்களுடைய சமூகத்துல நாங்க உட்கார்ந்து கேட்காததுனாலதான் தகப்பனே இனி வரைக்கும் டாடி ஆவியானவரே இந்த காரியங்கள் தகப்பனே அப்பா எங்களுடைய இருதயத்துல ஒரு முள்ளாவே இருந்திருக்குப்பா. இந்த காலை வேளையில அந்த முள்ள நீங்க பிடுங்கி போட்டதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் உங்களுடைய கிருபையினால எங்களை வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்து